வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகும் கதை மகாமாரி. நோயை அழிக்க தாயாக தோன்றிய மாரியம்மனின் அதிசய கதை. இவள் கோபத்திலும் கருணையிலும் கலந்து காத்த தெய்வம். இந்த கதையை தவறவிடாதீர்கள். நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு கிராமத்தில் மர்மமாக ஒரு நோய் பரவியது. அந்த நோய் மக்களை எளிதில் ஆட்டிக்கொண்டது. காய்ச்சல், வியர்வை, வலி, மரணம் வரை கொண்டு செல்லும். மக்கள் பரிதவித்தனர். வேதனையை தாங்க முடியாமல் தங்கள் தெய்வங்களை வேண்டினர். அவர்களது கண்ணீர் பூமியை அசைத்தது. அந்த ஊரில் இருந்த ஒரு தவமெடுத்த ரிஷி பத்தினி மக்களின் துயரத்தை பார்த்து தவிக்கத் தொடங்கினாள். என் தவப்பலம் மக்களுக்கு உதவ வேண்டும் என்று மனதார பிரார்த்தித்தாள். அவளது அகில தவத்திலிருந்து எழுந்த சக்தி, கோபம், கருணை, தாய்மை மூன்றும் கலந்தது மாரியம்மனாக உருவெடுத்தது. மாரியம்மன் கிராமத்தின் எல்லையிலே தோன்றி மக்களின் வீடுகளுக்குள் சென்றாள். அவளது கையால் அழுத்திய இடங்களில் காயங்கள் மறைந்தன. அவளது விழிப்புணர்வால் மக்கள் மீண்டும் நம்பிக்கையுடன் வாழ்ந்தனர். நான் உங்கள் தாயாகவே இருப்பேன் என்று கூறி அவள் ஒரு கோவிலாக காட்சியளித்தாள். மாரியம்மனை மனதார தொழும் மக்கள் நோயின்றி வாழ்ந்தனர். ஆனால் அவளை குறைத்து பேசும் சிலர் மீண்டும் அந்த நோயால் பீடிக்கப்பட்டனர். மக்கள் உணர்ந்தனர், அவள் கோபம் கொண்ட தெய்வம், ஆனால் தாயின் பரிவு கொண்டவள். இன்றும் தமிழகம் முழுவதும் மாரியம்மன் பூஜை, பூங்காவனம், நீராட்டு விழாக்கள் நடத்துகின்றனர். மாரியம்மன் மக்களின் துக்கத்தில் தோன்றி காப்பாற்றிய தெய்வம். நம் வாழ்விலும் நோயிலும் சோதனையிலும் அவளது அருள் எப்போதும் இருக்கட்டும். ஓம் சக்தி. ஓம் மாரியம்மன் அருள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க.